எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தோஷம் புணர்ப்பு தோஷம். ஓகேங்களா? இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்கிற தோஷம் யாரோட ஜாதகத்தில் இந்த சனி சந்திரன் சேர்க்கை, இந்த சனி சந்திரன் சேர்க்கை 2 கிரகங்கள் சேர்றதான் புணர்ப்பு தோஷம்னு சொல்லிட்டு வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எதனால் சார் இந்த மாதிரி தோஷம், இது எப்படி எதனால் சார் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்திரன் 2.25 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை கலக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது ரொம்ப ஸ்பீடாக போகிற ஒரு கிரகம். சனி பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறப்ப கரெக்டாக 2.5 வருஷம் அவர் எடுத்துக்கிடுவார். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்பீடாக போகிற ஒரு கிரகமும் ரொம்பவும் ஸ்லோவாக போகிற ஒரு கிரகமும் சேர்றப்போ இந்த ஒரு வகையான தோஷங்கள் ஏற்படுகிறது. ஸோ அந்த தோஷத்துக்கு தான் புணர்ப்பு தோஷம். ஃபஸ்ட்டு சந்திரன்னா என்னென்னு நம்ம பார்ப்போம். சந்திரன்னா மனோகாரகன், மாதுர்காரகன், உடலுக்கும் அவர் தான் காரகிரகம், உடலுக்கும் அவர் தான் காரகிரகம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா சந்திரனோட அருள் கண்டிப்பாக வேணும். யாரோட ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற பட்சத்தில் அவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க டிசிஷன் எடுக்கிறதும் ரொம்ப ஒரு ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா சனினா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒரு ஸ்லோவாக போகிற ஒரு பிளானெட்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கு சனி விரும்பாது. நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் சனி தான் காரகத்துவம் வருவார். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம், சோம்பல், கடினமான உழைப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் காரத்துவம் வாங்குகிற காரத்துவம் பெறுற சனி பகவான் நைட்டில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிதுருக்காரகன் சனியும் வருவார். சந்திரன் பார்த்திங்கன்னா இரவில் வலிமையான கிரகம், சனியும் இரவில் ஓரளவுக்கு நல்லா வலிமையாக இருக்கிற கிரகம் தான். ஸோ இந்த நேருக்கு மாறாக இருக்கிற இந்த 2 கிரகங்கள் சேர்றப்போ பார்த்திங்கன்னா அதோட காரகத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளறுபடி ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த குளறுபடியினால் ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுனா, இவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு டிசிஷனும் பார்த்திங்கன்னா இவங்களால் அது ப்ராப்பராக அந்த சரியான டைமில் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அந்த டிசிஷனில் பார்த்திங்கன்னா கான்கிரீட்டாக லைஃப் லாங்காக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. பெரும்பாலான திருமணங்கள் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்து வரைக்கும் வரும். மாப்பிள்ளை திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாரு, பொண்ணு திடீர்னு இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் நின்று போகிற காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷமான சனியும் சந்திரனும் சேர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இமீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. அந்த டிசிஷன் அதில் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா டிசிஷன்லேருந்து பேக் அடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்பமான ஒரு மனநிலை இது மேரேஜுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும். ஒரு பொருளை வாங்க போகிறாரோ அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு போவார். ஆனால் வரப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொருளை வேறு ஒரு டிசைனில் வாங்கிட்டு வருவார். ஸோ இதே மாதிரியான குழப்பமான மனநிலை கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தோஷங்கள் செய்யுமா, யாருக்குமே நல்லது பண்ணாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இதுலேயும் ஒரு சில விதிவிலக்குகள் கண்டிப்பாக இருக்குது. பொதுவாகவே இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிற ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாக தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ மோஸ்ட்லி இந்த 7ஆம் பாவத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டாவே 7ஆம் பாவத்தில் சனி இருந்தாவே கல்யாணம் ரொம்ப லேட்டாக நடக்கும். இதில் சந்திரனும் சேர்ந்து புணர்ப்பு தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலேயாக நடக்கிறதா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே கல்யாணம் சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆனாலும் அந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தாலி கட்டுற வரைக்குமே ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து அது இழுத்து விடாமல் விடாது. கிட்டத்தட்ட அந்த முகூர்த்த நேரம் வரைக்கும் கூட மேரேஜ் நிற்கிறதுக்கான சூழ்நிலைகளை இந்த புணர்ப்பு தோஷம் உருவாக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த புணர்ப்பு தோஷம் யோகமாக வேலை செய்யாதா? ஒரு சில பேர் சொல்கிறாங்களே புணர்ப்பு யோகம்னு வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, புணர்ப்பு யோகம்னு இருக்குது, புணர்ப்பு தோஷம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புணர்ப்பு தோஷம்னா என்னென்னு பார்த்துருவோம். சந்திரனும் சேர்ந்து சனியும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி, சந்திரனும் சனி தொடர்பு இருந்தாலும் சரி. எப்படி சார் தொடர்பு வரும்? இப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, சந்திரனோட வீட்டில் சனி இருந்தாலும் சரி, சனியோட வீட்டில் சந்திரன் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சந்திரனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி. இப்போ கடகத்தில் சனி இருக்கிறாரு, இதில் பார்த்திங்கன்னா மகரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறாரா, நேருக்கு நேரம் பார்த்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் சனி சந்திரன் சமசப்தமாக பார்வை இருந்தாலும் சரி. அதேமாரி நட்சத்திர பரிவர்த்தனை. இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா சனியோர் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திராட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் எதில் இருந்தாலும் சரி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சனி பார்த்திங்கன்னா ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி, இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் வேலை செய்யும். இந்த புணர்ப்பு தோஷம் பார்த்திங்கன்னா ஹெவியாக அஃபெக்ட் ஆகிற ராசிகள்னு பார்த்திங்கன்னா மேஷம், விருச்சிகம், கும்பம், மகரம். ஓகேங்களா? இந்த 4 ராசிகள் புணர்ப்பு தோஷம் இருந்ததுன்னா அது அவங்களை அது ரொம்ப ஹெவியாகவே பாதிக்குதுங்கிறத அனுபவத்தில் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறது. இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு விதிவிலக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கிற கிரகங்களில் குருவோ
இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு, இப்போ வந்து புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து இந்த 2 கிரகம் தொடர்பில் இருக்குது. இல்லைனா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக பார்க்காம, நேருக்கு நேராக பார்த்தாருன்னா சனியோட பார்வையினால் வந்து பார்த்திங்கன்னா குருவே வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருவார். ஓகேங்களா? அது இல்லாமல் குரு வந்து எங்கேயாச்சும் இருந்து 5வது பார்வையாக இல்லைனா 9வது பார்வையாக வந்து பார்த்தாருன்னா இந்த புனர்ப்பு தோஷம் வந்து கொஞ்சம் வேலை செய்யாது. ஓகேங்களா? அதேமாதிரி சுக்கிரனோட சேர்க்கை, தனித்த புதனோட சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்ப்பு தோஷம் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாது. இது ஒரு விதிவிலக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விதிவிலக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேய்பிர சந்திரனாக இருந்து சனியோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான பாதிப்புகள் தரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனாக இருந்தாலும் சரி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒளித்தன்மையோடு இருக்கிற கிரகம். அதாவது பௌர்ணமியிலிருந்து பார்த்திங்கன்னா சஷ்டி வரைக்குமே வந்து சந்திரன் வந்து ஓரளவு ஒளித்தன்மையோடு இருப்பார். அதேமாதிரி தேய்பிரையின் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளித்தன்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒளித்தன்மையோடு இருக்கிறார் இல்லையா? ஸோ சனியோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புனர்ப்பு தோஷம் வந்து பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேலை செய்யாது. ஸோ இது ஒரு விதிவிலக்காக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதனை வச்சும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புனர்ப்பு தோஷத்துக்கு வந்து விதிவிலக்காக எடுத்துக்கலாம். எப்படின்னா, புதன் உச்சம் பெற ராசி வந்து கன்னி. அவர் எந்த நட்சத்திரத்தில் வந்து உச்சமாகிறார்னா கரெக்டாக வந்து ஹஸ்த நட்சத்திரம், அதாவது சந்திரனோட நட்சத்திரத்தில் வந்து புதன் வந்து உச்சமாகிறார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரமான உத்திராட்டாதியான மீனத்தில் வந்து புதன் வந்து நீசமடைகிறார். ஓகேங்களா? ஸோ இந்த புதன் வச்சும் நாம் வந்து ஒரு சில விதிவிலக்குகள் வந்து இந்த புனர்ப்பு தோஷத்துக்கு நிர்ணயம் பண்ணலாம். அது என்னென்னா, சனி சந்திரன் இந்த 2 கிரகங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 3லேயோ 11லேயோ இருந்தாலும் புனர்ப்பு தோஷம் கிடையாது. அதேமாதிரி இந்த 2 கிரகங்களுக்கு வந்து கேந்திரத்தில் வந்து புதன் இருந்தாலும் புனர்ப்பு தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில மூல நூல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விதிவிலக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, குழப்பமான மனநிலை இருக்குமா, சம்பாதிக்க முடியாதுனா மோஸ்ட்லி அப்படிலாம் கிடையாது. ஒரு மூல நூல் பாடலில் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கிற ஜாதகர், ஓகேங்களா, அந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து 4ல் இருந்தாலும் சரி, 3ல் இருந்தாலும் சரி, 11ல் இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப ஒரு யோகமாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மூல நூலில் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே யூஸ் ஆகுது. நல்லா சம்பாதிப்பாங்க. பட் அது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தினால வந்து எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூல நூலில் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது வரையில் இருக்குது. புனர்ப்பு தோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு குழப்பமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து புனர்ப்பு தோஷத்தை வந்து இந்த மாதிரி இதுதான் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதுதான் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே பார்க்குறப்ப வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக வந்து இது ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து ஒரு மனக்கசப்பையும் மன கஷ்டங்களையும் கண்டிப்பாக தந்துவிடும். ஓகேங்களா? இப்போ புனர்ப்பு யோகமாக சரி, இந்த புனர்ப்பு தோஷம் வந்து எல்லா ராசிகளுக்குமே வந்து பாதகமாக தான் வேலை செய்யுமா? அப்படி கிடையாது. இந்த புனர்ப்பு தோஷம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அணி ராசிகளான, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேசராசி, அதேமாதிரி வந்து கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, ஓகேங்களா, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசிகளுக்கு வந்து புனர்ப்பு தோஷம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கடுமையாகவே வந்து வேலை செய்யுது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அணி நகலங்களான கும்பராசி, மகர ராசி, மிதுன ராசி, கன்னிராசி, அதாவது துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்ப்பு தோஷம் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறத வந்து நம்ம வந்து அனுபவத்தில் பார்க்க முடியுது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான சேர்க்கைங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெடுதல் பண்ணாமல் போகிறது கிடையாது. அந்த பெர்சன்டேஜ் வைஸ் வேணால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை அளவு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரனோட ராசிகளுக்கு வந்து பிரச்சனையோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சந்திரனோட ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே புனர்ப்பு தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவோட பார்வையோ அல்லனா வந்து வளர்பிறை சந்திரனோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ இருந்ததுன்னா அந்த புனர்ப்பு தோஷம் வந்து பார்த்திங்கன்னா புனர்ப்பு யோகமாக மாறி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டம், பதவி, செல்வாக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன். நன்றி, வணக்கம்.